மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே. மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே. இணையாளவா இருள் நீக்கவா, உனை போல என்னை மாற்றவா. இணையாளவா இருள் நீக்கவா, உனை போல என்னை மாற்றவா. உந்தன் எழில் பொங்கும் அன்பு சோலையிலே, சிறு மலராக என்னை உந்தன் பாதத்திலே. உந்தன் எழில் பொங்கும் அன்பு சோலையிலே, சிறு மலராக என்னை உந்தன் பாதத்திலே. அளிக்கும் என் இதயத்தில் உணவாகவா, அருளே அமுதேவா. மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே. இணையாளவா இருள் நீக்கவா, உனை போல என்னை மாற்றவா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 17/12/24 இருக்கின்றோம். நாம் அன்பு என்ற ஒவ்வொரு நாளும் நாம் அன்பை, ஜாய் பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த 17வது அட்வென்ட் தினத்தில் நாம் தினம் தூய ஆவியானவர் நம்மில் என்றும், அன்னை மரியா நம்மோடு, நாம் அவர் துணையோடு தொடரும் சங்கீத தொடர்ச்சி 62 10 12 11 12. நாம் இன்று நீதிமொழிகள் 30 28 29 30. நாம் தினம் வாசிக்கின்ற இன்றைய வாசகம் தொடக்க நூலிலிருந்து 49 1 2 8 10. யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. இன்றைய முதல் வாசகம், இன்றைய தூய நற்செய்தி வாசகம் இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை அட்டவணை. மத்தேயு 1:1-17. இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை அட்டவணை. மொத்தம் 14வது தலைமுறை தான் இயேசு கிறிஸ்து. நாம் தலைமுறையினரிடம் உறவு கொள்கிறோமா? எத்தனை தலைமுறை நமக்கு ஞாபகம் இருக்கும்? என் உறவுகளே மதிப்பு கொடுப்போம். நாம் பிள்ளைகளுக்கு உறவு முறைகளை சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். இதோ நீதிமொழிகள் 17:17 சொல்கிறது, நண்பன் எப்பொழுதும் அன்பு காட்டுவான், இடுக்கண்ணில் உதவுவதற்கே உடன் பிறந்தவன் இருக்கின்றான். உடன் பிறந்தவள் என்று கூட நாம் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அதே போல் அந்த காலகட்டத்தில் அன்னை மரியாவுக்கும் உறவினர் இருந்தார்கள். அதே போல் அந்த நமக்கு எப்படி இன்றைய காலத்தில் உறவினர்களோ, அதே போல் அன்னை மரியா தன்னுடைய அந்த அனௌன்சேஷனை ரிசீவ் பண்ண உடனே, அதை வாங்கின உடனே அந்த சந்தோஷத்தை விரைந்தோடி உறவினரான எலிசபெத்தை சந்தித்தார். பார்த்தீங்களா? அவங்க யாருமே அக்கம் பக்கம் எதுவுமே தேடல. வானதுதர் சொன்ன உடனேயே அவங்க விரைந்தோடி உறவினரை சந்திக்கிறாங்க. கடவுளின் மீட்பை காண விரைந்தவர். ரோடு இல்லை என்றால் நோ சிவிலைசேஷன். எந்த பாதையில் நாம் செல்வது என்பது தான் முக்கியம். அன்னை மரியாவை போல் நேர் வழியில் செல்ல முயற்சிப்போம். அம்மா என்றாலே அன்புத்தான். அதுவும் நம் அம்மா அன்னை மரியா இதுவரை நம் பெரிய பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க காரணமானவர், நம்மை மகிழ்விப்பவர், கேட்கிற பக்குவம் கொண்டவள். அன்னை கண்ணீரை துடைப்பவர், அன்னை அன்பை விதைப்பவர், அன்னை நம்மை நரகத்திலிருந்து தப்புவிப்பவர். நம்மை தயாரிப்போம். இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடாமல் பிறரை கொண்டாட முயற்சி செய்வோம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மூதாதையர் பட்டியல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு தரும் மூதாதையர் பட்டியல் 42 பெயர்கள் மட்டுமே உள்ளன. இவை 14 பெயர்களை கொண்ட 3 பிரிவுகளாக கூறப்பட்டுள்ளது. மூதாதையர் பட்டியல் அன்னை மரியாள் நீங்களாக 4 சற்று வித்தியாசமான பெண்கள் இடம்பெற்றிருப்பது நமது கவனத்தை ஈர்க்கிறது. விலை மகளிரான கருதப்பட்ட தாமார், ராகாபு, தொடக்க நூல் 38:24.
யோசுவா 2:3 பிறவினத்து பிறவினத்து பெண் ரூத்து, இன்னும் தாவீதின் பாவத்தில் பங்கு கொண்ட உரியாவின் மனைவி பத்செபா ஆகிய 4வரும் வாரிசாகவும் இயேசு காட்டப்பட்டுள்ளதின் கருத்து என்ன? இயேசு பாவிகளை மீட்க வந்தார். யூதர் அல்ல, பிறவினத்து மக்களுக்கும் மீட்பு உண்டு என்னும் இரு சிந்தனைகள் இங்கு தரப்பட்டுள்ளன. இறையருள் என்பது அளந்து பார்க்க முடியாது, உணர்ந்துத்தான் பார்க்க முடியும். இறை உறவினர் மனித உறவுகளில் காண முயல்வோம், கடவுளை தமதாக்குவோம். நமக்கு உடம்பு சரியில்லை என்றால் நமக்கு அந்த நோய்வாய் நாம் படும் பொழுது நாம் மருத்துவமனைக்கு செல்கிறோம். டாக்டர் எழுதி கொடுக்கும் அந்த மருந்துகளில் அந்த பேப்பரால் நமக்கு குணம் பெற முடியாது. அதுதான் உணர்வைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த இறை உறவை மனித உறவுகளில் காண முயல்வோம். அதான் நமக்கு அவர் எழுதி கொடுக்கும்போது நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவார். அப்போ நான் போகும்போது டாக்டர் நர்ஸ் நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது இன்ஜெக்ஷன் போடுறேன்னு வாயில் சொன்னாலே சிலருக்கு வலி வந்து கத்துவாங்க. போடுறேன்னு வாயில் சொன்னாலே தட்ஸ் கால்டு உறவுகள். சிலருக்கு வாயில் புளியாங்கன்னு சொன்ன உடனே அந்த புளிப்பு தன்மை உணர்வு வரும். சிலருக்கு ஸ்வீட் என்றாலே அந்த வாயில் அதான் உணர்வுள்ள மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இயேசுவின் பிறப்பை பிறரோடு மகிழ்ந்து கொண்டாட முயற்சி செய்வோம். மறப்போம், மன்னிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி